கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம். தலைப்பு அறிவு. கேள்வி எண் 8. ரட்சிப்படைய அறிவு தேவையா? ஆதார வசனம் ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விளக்கம். பல்லாயிரக்கணக்கான அறியா பிள்ளைகளும் தேவ பக்தி அற்றவர்களும் நிச்சயமாக தொலைந்து விடுவார்கள் என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் நம்ப விரும்புவதில்லை. அதாவது அவர்கள் போதிக்கப்பட்டபடி நித்திய உபத்திரவம் அல்லது நம்பிக்கையற்ற நித்திய ஆக்கினை தேவனை அறியாமையில் உள்ளவர்களை தண்டிப்பது இல்லை என்பதை வேத வாக்கியங்களின்படி இப்பொழுது ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் இருதயத்தில் கொண்ட சுயாதீனத்தையும் தேவனுடைய நன்மைகளை புரிந்து கொள்ளுதலையும் நாம் பாராட்டுகின்றோம். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையின் வழியாக அல்ல, அதை காட்டிலும் மேலான வழியில் தேவன் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கின்றார். அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள். பேதுரு வீட்டிற்குள் நுழைந்த பொழுது தேவனுக்கு பயந்து உண்மையான புறஜாதிகளின் கூட்டத்தை கண்டார். அதற்கு பின்பு, ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த பொழுது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். கொர்நேலியு தன்னுடைய கடந்த கால அனுபவங்களையும் தேவனுடைய ஐக்கியத்திற்கான அவர் கொண்டிருந்த விருப்பத்தையும் அவர் கண்ட தரிசனத்தையும் தேவனுக்கு தான் பிரியமாக நடக்க விரும்பியதையும் அவர் கண்ட தரிசனத்திற்கு ஏற்றவாறு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வரவையும் அவர் அறிவித்தார். மேலும், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்வான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அப்போஸ்தலர் 11:14 என்று அவருக்கு வாக்களிக்கப்பட்டதை கேட்பதற்கு மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்ததையும் தெரிவித்தார். அவர் தர்மம் செய்ததினால் ரட்சிக்கப்படவில்லை, அவர் செய்த ஊக்கமான ஜெபங்களினாலும் அவர் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் பேதுருவின் செய்தியின் மூலம் காரியங்களை விவரித்த போது கொர்நேலியுவும் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ரட்சிப்பை உணர்ந்து அதை கருத்தோடு விசுவாசித்து அதை கவனமாக பற்றி கொண்டார்கள். அதனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுடைய விரோதிகளும் கண்டனத்திற்கு உட்பட்டவர்களும் பாவிகளாக இருந்தவர்களும் உடனே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள தகுதி பெற்றார்கள். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பிரசங்கத்தை கூர்ந்து கவனித்தால் அது ஜீவனை கொடுக்கக்கூடிய செய்தி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் அவைகளினால் கொர்நேலியுவும் அவருடைய சுற்றத்தாரும் தங்களை ரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தை பெற்றார்கள். நாம் கவனித்து பார்க்கும் பொழுது பேதுரு முன்னதாகவே கொடுத்த செய்தியை தான் மறுபடியும் கொர்நேலியு வீட்டிலும் கொடுத்தார். இயேசு சிலுவை மரணத்தில் அனைவரின் பாவங்களுக்காக மரித்தார். அவருக்குள் இருந்த நல்ல குணங்களையும் கீழ்ப்படுதலையும் இறுதி வரைக்கும் காத்து கொண்டார். மேலும் பிதா தன்னுடைய சர்வ வல்லமையினாலும் இயேசுவை உயிர்த்தெழுப்பினதை ஆதாரமாக கொண்டு மரித்தவர்கள் அனைவருக்குள் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய செய்தியாக அது இருந்தது. தேவனுடைய நீதியின்படி பாவிகளுக்காக கிறிஸ்து தம்மையே இடுபலியாக கொடுத்ததை தேவன் ஏற்றுக்கொண்டபடியினால் பயபக்தியோடு இயேசுவை விசுவாசித்து தங்களால் முடிந்த வரைக்கும் நீதிக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கும் பாவிகளை நீதிமான்களாக ஏற்றுக்கொண்டு பிதா மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை இந்த செய்தி உணர்த்தியது. பேதுருவின் பழைய பிரசங்கங்கள் அநேகருக்கு சலிப்பை உண்டாக்கலாம். ஆனால் நேர்மையான நோக்கத்தை பெற்றிருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பாவத்திற்கான மன்னிப்பை கொடுக்கும் தேவனுடைய செய்தியையும் குமாரனின் மரணத்தின் மூலமாக கிடைக்கும் நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை பெறுவதற்கான செய்தி மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது.
இந்த செய்திகளையே தேவன் தம்முடைய உண்மையான தூதர்கள் மூலம் இந்நாள் வரைக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றார். இதை தவிர வேறு எந்த சுவிசேஷமும் கொடுக்கப்படவில்லை. இந்த சுவிசேஷத்தை தவிர வேற எந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாகவோ அவருடைய ஆவியை பெற்ற அவருடைய வாயின் வார்த்தையாகவோ அவருடைய ஊழியக்காரர்களாகவோ இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 1 கொரிந்தியர் 1:21 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அதாவது அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வகையான வழியில் செய்திகள் சென்றாலும் சரி, சொல்லப்படும் செய்தியும் கேட்கப்படும் செய்தியும் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரே சீராக இந்த செய்திகள் மனிதர்கள் வழியாக மட்டுமே அனுப்பப்படுகிறது. தூதர்கள் மூலமாகவோ மனிதர்கள் துணையின்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலோ எடுத்து செல்லப்படுவதில்லை. தேவனுடைய இவ்வழிமுறைகளில் உள்ள பாடங்களை நாம் எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு அதற்கு இசைவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த பாடங்களை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். அனைவரையும் தேவன் இந்த வேலைக்கு பயன்படுத்துவதில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிகமான ஆசாரியர்களிடம் மட்டுமே ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ரோமர் 12:11